தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸ் மூலமாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த வருடத்தினுடைய இறுதியில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் சொல்லி வந்தாலும் கூட அவற்றினுடைய முழுமையான பலனை பெற முடியவில்லையே என்று கலங்கித்தான் போகின்றீர்கள். எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை பிரச்சனைகள் வாழ்விலை தொடர்கதையாவை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அற்புதமான ஒரு பயிற்சி, குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் தர முடியாத நற்பலனை தரக்கூடியது, கெடுபலனை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் அசுர கிரகம் என்று சொன்னாலும் கூட கலத்திரகாரகன் சுக்ரன். அவருடைய பயிற்சி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 to செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார்கள். இது எவ்விதமா இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்னால வருகின்ற சுக்கிரனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா பலமிழந்து பலகீனமாகத்தான் இருந்தாலும் கூட அற்புதமான யோக பலனையும் தருகின்றார். அதுதான் நீசபங்க ராஜயோகம் என்ற ஒரு யோகம். அது கிடைக்குமா என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, நவகிரகங்கள்ல சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லை, ஆனாலும் கூட நிம்மதி இல்லையே, ஒரு விரக்தியான மனநிலை தானே, ஜான் ஏறினால் முடம் திறக்குகின்றது, ஒரு போராட்டம் கிடந்த ஒரு வாழ்வாகத்தானே அமைந்து போகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ஒரு குறுகிய கால பயிற்சி ஒரு 30 நாட்கள் இந்த சுக்ரன் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோம்னா மனதில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறைவதை நீங்கள் பார்க்கலாம். தன்னம்பிக்கையும் உற்சாகம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலையை சுக்ரன் அமைத்து தருவார். முக்கிய விஷயங்கள்ல துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடிய வருகின்ற காலமாகத்தான் அவர் அமைத்து தருகின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும், அதுவும் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள். அந்த பயணங்களும் உங்களுக்கு மன ரீதியா உடல் ரீதியான நல்ல பலனை தரக்கூடியதான் அமைக்கும். பயணங்களால பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணத்துல மன அமைதியும் தொழில் ரீதியான பயணங்கள்ல வெற்றியையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் மகர ராசிக்கு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வண்டி வாகனங்களில் போகும் பொழுதோ, வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதோ, இரவு நேர பயணங்களின் போதோ கவனமாக இருந்து விடுங்கள். அவ்வாறு இருந்து விட்டாலே பெரும்பாலும் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து விடலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அடுத்தவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பது இந்த காலகட்டத்தை அவ்வளவு சிறப்பு அல்ல. அதே நேரம் பாத்தீங்கன்னா சகோதர வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைவதை காணலாம். குடும்பத்துல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் பெறுகின்ற அற்புதமான ஒரு யோகங்களும். பிள்ளைகள் விஷயத்துல கவனமாக இருந்து விடுங்கள். சனி பகவானை பொறுத்தவரையும் ராசிக்கு 3ஆம் இடத்துல தொழில் வளத்தை பெருக்குவார், தொழில முன்னேற்றத்தை தருவார், தொழில இருந்து வந்த பிரச்சனைகளை நீக்குவார். ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்ற ஒரு காலம்தான். சின்ன சின்ன மன ரீதியான உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அத்தனையும் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். நீண்ட நாள் இடித்தடித்த வம்பு வழக்குகளில் ஒரு தீர்வு பண்ணலாம். மனதுக்குள் இருந்து வந்த கவலை அரித்து மன நிம்மதியான சில நிம்மதி இழப்பை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில அந்த நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நிலம் இடம் சம்பந்த விஷயத்துல கொஞ்சம் முன்கோபம் வேண்டாம், அனுசரித்து விட்டு கொடுத்து சென்று விடுங்கள். 6ஆம் வீட்டுல குரு செலவுகளால சில கையிருப்புகளும் சேமிப்புகளும் குறைந்தாலும் கூட அதை ஈடுகின்ற விதமாக செவ்வாய் அருள்வார். குறிப்பா பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, பனிச்சுகவை அதிகமானாலும் கூட அது பலன் தரக்கூடியதாக பயன் தரக்கூடியதாக அமையும். பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை அத்தனையுமே தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு என்பதை போல கண்ணுக்கு தெரியாமல் அந்த பிரச்சனைகள் மறைவதையும் பார்க்கலாம். அதற்கு காரணம் சுக்ரன் தானே. அதே நேரம் பார்த்தீங்கன்னா யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள், சின்னவர் பெரியவர் என்று பார்க்காதீர்கள். இடம் பொருள் ஏவல் அத்தனையும் அறிந்து நடந்து கொள்ளுங்கள். குறிப்பா பொதுவா சொல்றேன், இந்த காலகட்டத்துல அமைதியாக இருந்து விடுவதே சிறப்பு. குறிப்பா 7ஆம் வீட்டுல புதன் மிகுந்த கவனம் செலுத்தவும். ஏன்னா 7ஆம் வீட்டுல புதன் வந்துட்டாலே மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் உணவும் மனமும் தவறான பாதையை நோக்கி தவறான தொடர்புகளை உண்டாக்குகின்ற சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில இரகசிய நோய்கள்னு சொல்லுவாங்க, மறைமுகமான நோய்கள், அதாவது வெளியில சொல்ல முடியாத சில நோய்களால பாதிப்புகள் இருப்பதனால கவனமாக இருந்து விடுங்கள். இந்த 6-7ங்க சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6-7 இடங்களில பலவீனப்படுவதனாலதான் இந்த கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள், சில பிரிதல் கூட வந்து விடலாம்.
கவனமாக இருந்துங்கள். வாக்கு விவாதங்கள் வேண்டாமே. யார் யாரிடமோ விட்டு கொடுக்கின்றோம், யார் யாரையோ அனுசரித்து போகின்றோம். அதை நமக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள். காரணம், எதை இழந்தாலும் திரும்ப பெற்று விடலாம். இந்த கணவர் மனைவி உறவு என்பதே ஒரு ஐக்கியம்தான். கவனமாக நிதானமாக மனதை சிதறவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில அவப்பெயரும் அவமானங்களும் சந்திக்கின்ற சூழ்நிலையை சுக்கிரன் அமைத்து தந்து விடுவாரோ என்று எண்ணுகின்றேன். முன்னிலும் ஒரு மனது கவனமாக இருந்து விடுங்கள். 7 சனியின் பொழுது பட்ட அவல நிலைதான் நீடிக்கிறது என்ற கவலை பலருக்கும் உண்டு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா 10 கூடைய சுக்கிரன் 7 உச்சம் பெற்று குருவோடு சஞ்சாரம் செய்கிற ஒரு காலம். 2 உள்ள ராகு குடும்பத்தில் குழப்பத்தையும் வருத்தத்தையும் தந்தாலும் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ராசியை பார்ப்பதனால் ராசிநாதையும் பார்ப்பதனால எதையும் சமாளித்து விடலாம். குறிப்பா பார்த்தோம்னா 7 ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் குரு புதன் இணைந்து ராசியை பார்ப்பதனால நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றியை நோக்கி நகர்ந்து விடும். இதுவரைக்கும் பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில தொழில நிம்மதியை நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் அமையும். குறிப்பா பார்த்தீங்கன்னா 6 செவ்வாய் வெற்றி கிடைக்கும். இந்த 6 செவ்வாய் மட்டும்தாங்க இப்ப உங்களை தூக்கி நிறுத்த போகின்றார். இந்த 6 வருகின்ற செவ்வாய் மட்டுமே உங்களுக்கு ஆறுதலை தர போகின்றார். 6 வருகின்ற செவ்வாய் மட்டுமே உங்களுக்கு தொழில வாழ்க்கையில தன்னம்பிக்கை தைரியத்தையும் தரப்போகின்றார். நீங்கள் எடுக்கின்ற முயற்சியும் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையும் இந்த 6 வருகின்ற செவ்வாய் இந்த சுக்கிரன் பயிற்சியில மகர ராசிக்கு தருகின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனம். ஏன்னா சில முன்கோபங்கள் வருவதற்கான சூழ்நிலையும் செவ்வாய் அமைத்து விடுவார். நம்முடைய கோபம் யாரையும் பாதிக்காமல் இருந்து விட்டாலே போதும், அது நம்மையும் பாதிக்காது. அந்த வகையில குடும்பத்துல அமைதி நிலவும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் இருப்பதனால உடல்நலத்துல கவனம் தேவை. சட்டம் மற்றும் ஆவணங்களிலே அலட்சியம் வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகர ராசிக்கு சட்ட ரீதியான இல்ல சில ஆவணங்கள்ல கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், அலட்சியம் வேண்டாம். களத்திரக்காரர்கள் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டில் வலுவாக இருப்பதனால மனதில் தெளிவு பிறக்கும், தாழ்வு மனப்பான்மையும் தன்னம்பிக்கை பெறும். அதே நேரம் ஒரு அற்புதமான பரிகாரம் என்று சொல்வதை விட மகர ராசியை ஒரு அந்த விரக்தியான மனோநிலை, தளர்ந்து போகின்ற ஒரு மனோநிலை, நம்பிக்கை இழக்கின்ற ஒரு நிலை இருப்பதனால நீங்க என்ன பண்ணணும்னா அவன் கூட பிறந்த மூத்த சகோதரி இளைய சகோதரி இருவரில் யாரோ ஒருவருக்கு கண்ணாடி விளையல்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தை அந்த கண்ணாடி வளையல் வாங்கி கொடுப்பது அற்புதமான யோக பலனை தரும். அவர்கள் பெறுகின்ற சந்தோஷம் வலுவிழந்த சுக்கிரனை வலுப்பெற வைக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும். அதே நேரம் சகோதரிகள் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். கூட பிறந்தாதான் சகோதரியா, மற்ற பெண்களையும் சகோதரியாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இந்த பரிசை அனுப்பீர்களானால் அற்புதமான யோக பலனை சுக்கிரன் தருவார். இந்த சுக்கிரன் பயிற்சியில மகர ராசிக்கு